இந்த சந்திப்பிற்கு பிறகு வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். இருப்பு ரெகுலர் தான், அதாவது ரெகுலர் தான். பாத்தீங்கன்னா ஒரு 10 சிலிண்டர் நாங்க வச்சிருக்கோம் வைங்களா, 2 நாளைக்கு இருக்கும். இந்த 48 மணி நேரம் கழிச்சுன்னா இருக்காது. இதுக்கிடையே சிலிண்டர் சப்ளை ஆனாதான் மீண்டும் எங்கிட்ட இருக்கும், இல்லைன்னா சிலிண்டர் இல்லாத நிலை ஏற்பட்டு கட்டாயமா போர் நாள் தான் தட்டுப்பாடு. இல்லைன்னு சொன்னா ரெகுலரா இருந்துச்சு, தாக்கமே இல்லாம இருந்தது. இல்ல மத்திய அரசு தானே இதை வாங்கி நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் வாங்குவது கொள்முதல் செய்யறது அவங்க தான் பண்றாங்க. அதை எப்படி வாங்க வேண்டும்? இப்ப ரஷ்யாவில் நிறைய வாங்குறோம், நம்ம ஏற்கனவே குறைச்சிட்டாங்க, இப்ப அதிகப்படியா வாங்கப்பட வேண்டும். அவர்கள் வாங்கி நாட்டுக்கு நம்ம தட்டுப்பாடான நிலை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தான் சந்தித்து வருகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் தற்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குன்னு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படி இருக்கு சார் காலத்தில்? அதாவது சிலிண்டர் தட்டுப்பாடு இனி 2 நாட்களே கையிருப்பு இருக்கிறது. 2 நாட்களுக்குள் சிலிண்டர் முறையாக வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஓட்டல் திறக்கக்கூடிய நிலை தவிர்க்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். இந்த ஆபத்தான சூழலை கருத்தில் கொண்டுதான் பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பின் சார்பாக தட்டுப்பாடு இல்லாமல் சிலிண்டர் வழங்க வேண்டும் என்பதை அழுத்தம் தந்திருக்கிறோம். பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் தந்திருக்கிறோம். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து அதையும் முறையிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஹோட்டல்களுக்கு நம்பி பல லட்சம் மக்கள் உணவு அருந்துவோருக்கு வருவார்கள். அவர்கள் ஏமாற்றம் இல்லாமல் பசி இல்லாமல் சாப்பிடுவதற்கு கட்டாயமாக சிலிண்டர்களை தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கிட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்கிறோம். இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு ஹோட்டல் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போதைக்கு வந்து சிலிண்டர்ஸ் வந்து ரேட் எதுவும் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாதிப்புகள் எப்படி இருக்கு? மக்கள் கிட்ட கோரிக்கைகள் எழுந்திருக்கா? என்ன சொல்றாங்க? இல்ல எல்லா மக்களே ஒரு அச்சப்பட்டதெல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. எல்லாரும் பழகிட்டாங்க. வீடுகளில் பழைய மாதிரிலாம் நமக்கு கட்ட அடுப்புலாம் கிடையவே கிடையாது, கெரசின் ஸ்டவ்வும் கிடையவே கிடையாது. இப்ப எல்லாம் கேஸ்லேயே முழுக்க பழகிறதுனால பெரிய அச்சப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. மின்சார அடுப்புகள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சில வீடுகளை வாங்குவது பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும். ஆக இந்த கஷ்டமான நிலையில் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி டீ கடை ஹோட்டல் எல்லாமே அண்டர்டேக்கு வாங்குவாங்க. இவங்க அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் வைக்கவே மாட்டாங்க. 2 சிலிண்டர் வச்சிருப்பாங்க டீ கடையில. இன்றைக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, நாளைக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. நாளை வரவில்லை என்று சொன்னால் டீ கடை திறக்க முடியாது. டீ கடை திறக்கவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு டீ கிடைக்காது. அதை தாண்டி அங்கு பணியாற்றுகின்றது வேலை கிடைக்காது. பல பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை தவிர்த்து இப்போ முதலமைச்சர் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னார்? இப்போ குறிப்பா ஏற்கனவே ஒரு 3 வாரத்துக்கு தேவையான சிலிண்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? எங்க முதலமைச்சர் அவர்களும் தட்டுப்பாடு இல்லாத சூழலை அறிவதற்கு நாங்கள் மத்திய அரசு நாங்களும் அழுத்தம் கொடுக்கிறோம். 2வது இங்க தமிழகத்திலே தட்டுப்பாடு இல்லாத சூழலை நிர்வாக்குவதற்கு நாங்கள் அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குரிய பணிதனை செய்வோம். முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு கொடுப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறேன். இறுதியாக கேட்டுறேன் சார். இப்போ தொடர்ச்சியா இந்த மாதிரியான காலகட்டத்தில் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஏறும், ஃபுட்டோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து வணிகர் சங்கங்கள் எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? இல்ல சாதாரணமா இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நாங்க யாருமே விலையேற்றது கூடாதுங்கிறது நம்ம தெளிவா இருக்கிறோம். கடந்த காலம் கொரோனா காலத்தில் கூட தட்டுப்பாடுகள் உள்ள பொருள்களுக்கெல்லாம் விலையேற்றக்கூடாது என்பது நாங்கள் விலை பட்டியலை வெளியிட்ட ஆட்கள். ஆகவேதான் ஹோட்டல்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயந்து விலையேற்ற மாட்டாங்க. ஏற்கனவே சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னும் உயர்த்தப்பட்டால் வேற வழியே இல்லாமல் கொஞ்சம் உயர்த்தக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் அதை உயர்த்தினாலும் பரவாயில்ல, மக்களுக்கு உணவு கிடைக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. அதை கட்டாயமாக அரசுகள் இதை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாத சூழலை உருவாக்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. ஓகே.